ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம நல்லா தெரிஞ்ச இந்த தாவீது ராஜா, நிறைய பேருக்கு தாவீதுன்னு உடனே கோலியாத்துக்காக தான் ஞாபகம் வரும். ஒரு கோலியாத்தை அடிச்சிட்டாருப்பா அப்படி அப்படின்னு பயங்கரமாக தான் வரும். தைரியமான ஆள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், கர்த்தர் பயங்கரமான பயன்படுத்தினார், நல்லா பாடுறவர் எல்லாம். அந்த தாவீதுக்குள்ளே நிறைய ஸ்பெஷலான ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர்லாம். இந்த 101ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் அவரை குறித்து ஒரு அழகான வார்த்தைங்க சொல்கிறாரு பாருங்க. உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன். ரொம்ப மெதுவாக, ரொம்ப நிறுத்தி நிதானமாக பிளான் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவசரப்பட மாட்டேன்றத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உத்தமமான வழியில் விவேகமாக நடப்பேன். இன்றைக்கி நம்ம நடக்கிறோமாங்க, இன்றைக்கி நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோம், அதை உடனே செஞ்சிடணும் ஆசைப்படுறோம். கடன் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் எங்கேயா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் என்னை கைவிட்டாருன்னு ஆண்டவர் மேலே பழிய போடுறோம். நம்ம தப்பாக பிளான் பண்ணிட்டு பிசாசு தான் இப்படி பண்ணிட்டான்னு பிசாசு மேலேயும் நிறைய நேரத்தில் பழிய போட்டுறோம். தாவீது இன்னைக்கு ஒரு அழகான காரியத்தை கற்றுத்தரார். உத்தமமான வழியில் விவேகமாக நான் நடப்பேன் ஆண்டவரே, எப்போது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தாவீதுக்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டியை நம்ம கற்றுக்கணும். என்ன குவாலிட்டி? நான் எதை பிளான் பண்ணாலும் அதை கர்த்தர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு நான் பொறுமையாக செய்வேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் சமாதானத்தோடு நடத்துவார். இந்த செய்ப்பா அப்படின்னு சொல்லுவார். செய்யும் போது ஆண்டவர் அந்த ப்ராசஸில் சமாதானத்தை கொடுப்பார். நம்மளே ஒன்று பிளான் பண்ணிட்டு ஆண்டரை கேட்காம கடற்கரை இதெல்லாம் செஞ்சு பிரச்சனை மாட்டிப்போம். அப்படி இல்லாமல் பிளான் பண்ணுங்க, தப்பு இல்லை, பொறுமையாக ஆண்டர்கிட்ட கேட்டு நிதானத்தோடு விவேகமாக நம்ம செஞ்சோன்னு சொன்னால் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல் நம்மளையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானதாக இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஆமாம், கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம்னா செய்கிறதுல மட்டுமா அப்படின்னா இல்லை, பேசுகிறதுல பொறுமை, யோசித்து பேசணும். ஏதோ பேசுகிறோன்னு ஒரு வாட்டி பேசினா அப்புறம் அழிக்க முடியாது. ஒரு வாட்டி ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவள் தான். எத்தனையோ வருஷம் ஆனாலும் உங்களை பார்க்கும்போது மன்னிச்சிருப்பாங்க, ஆனால் இப்படி ஒரு காரத்தை பேசிட்டானேன்றது அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ பேசுகிறதுல பொறுமை, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுல பொறுமையாக இருக்கணும். ஏசப்பா ரொம்ப பொறுமையாக ரியாக்ட் பண்ணார், பேசினார், நிறுத்தி நிதானமாக கவனமாக பேசினார். இப்போ ஏசப்பாவோடு நம்ம வளரும் போது இந்த கேரக்டர்லாம் நமக்குள்ளே வரும். தாவீதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் வந்திருக்கோன்னா, நான் நினைக்கிறேன் டெய்லி காலையில் எழும்பி தாவீதோடு சஞ்சரிக்கும் போது பேசும்போது அந்த கேரக்டர்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பார், ஆவியின் கனியெல்லாம் கொடுத்துருப்பார். ஆமாம், ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.